ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 7 ஜனவரி 2026 புதன்கிழமை, விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 23ஆம் நாள். திதி சதுர்த்தி காலை 6:52 மணி வரை, பிறகு பஞ்சமி காலை 6:33 மணி வரை, பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் மகம் காலை 11:56 மணி வரை, பிறகு பூரம். யோகம் ஆயுஷ்மான் மாலை 6:33 மணி வரை, அதன்பின் சௌபாகியம். கரணம் பாலவம் காலை 6:53 மணி வரை, பிறகு கௌலவம் மாலை 6:37 மணி வரை, பிறகு சைதுளை காலை 6:34 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணாய. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசினேயர்களே, இன்று உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் நாளாகும். புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீர்கள். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக நல்ல செய்தி வந்து சேரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நட்பு பாராட்டுவார்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். உறவினர்கள் உங்கள் வீட்டிற்கு வருகை தருவதால் மகிழ்ச்சி நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மதுரை வீரன். அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத் தேவைகளை மகிழ்ச்சியுடன் பூர்த்தி செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுவையான உணவு உண்ணும் யோகம் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ராசிநாதன் புதன் ஆட்சி பெற்றிருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம். உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படும். சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அண்டை அயலாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது பொன்னான நாளாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் இடம் மாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை.
அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சினைகளை சமாளிக்க புதிய வழிகள் பிறக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். கடினமான வேலைகளையும் சவாலாக ஏற்று முடித்துக் காட்டுவீர்கள். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசினேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் மரகதப் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. விருச்சிகராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். இளைய சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சுப செய்திகள் வரும். அண்டை அயலார் உங்களை பாராட்டுவார்கள். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகபெருமான். அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. தனுசு ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார வளம் சிறக்கும் நாளாகும். வாக்கு வன்மையால் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். கண்ணில் இருந்த சிறு குறைபாடுகள் நீங்கும். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது ஏற்ற நாள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிட்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே எந்த ஒரு செயலிலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியை தரும். வாகனங்களில் செல்லும்போது மிதவேகத்தை கடைப்பிடிப்பது பாதுகாப்பானது. பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெயரை பெற்றுத்தரும். இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவதும் மௌன விரதம் இருப்பதும் மனதிற்கு அமைதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கக்கூடும். இரவில் நிம்மதியான உறக்கம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் ரகசியங்களை காப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. பழைய கடனை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடித்தரும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாயிபாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.